ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 1 2025 கேட்ட ஜிகே கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் 12 அன்னைக்கு கேட்ட ஜிகே கொஸ்டின்ஸை ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் கிடையாது, அது ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு அந்த இதுக்கு முன்னாடி போட்ட ரிவ்யூ வீடியோஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருந்ததா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் எடுக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சம் நீங்கள் வீடியோவை நல்லா கவனிச்சு ஸோ அதில் சொல்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு அப்கமிங்கில் வரக்கூடிய சிபிடி 2 எக்ஸாமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஸோ அண்டர் கிராஜுவேட்டோடைய சிபிடி 1 இதாக இருக்கட்டும், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்னன்னா, which language is spoken in மிசோரம்? ஸோ மிசோரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ் பேசுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. மிசோரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா மிசோ. ஸோ இதை மிசோன்னு சொல்லலாம் அல்லது லுசாய்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ மிசோரம் கொடுத்தோன்னே மிசோன்னு கொடுத்தாக்க டக்குன்னு எல்லாரும் போட்டுருவாங்க, ஈஸியாக இது பண்ணிடுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன்ல இந்த லுசாய் தான் வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் மிசோரம் மிசோ ஆர் லுசாய். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் நாகாலாந்து, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் நாகாலாந்து அது என்னன்னா இங்கிலீஷ். அதுக்கப்புறம் இங்க ஸோ மிசோரம் பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா இங்க லுசாய்னு பேசணும் பாத்தீங்களா? லுசாய்ன்றது என்னதுன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் மிசோரம் சொன்னோம்ல. ஸோ லுசாய் ஹில்ஸ் இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. முக்கியமானது லுசாய் ஹில்ஸ் ஆர் மிசோ ஹில்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா எங்க மிசோரம்ல தான். ஓகேவா? லுசாய் ஹில்ஸ் எங்க இருக்குன்னா மிசோரம். அதே மாதிரி ஸோ மேஜரா மிசோரம்ல இருக்கு. கொஞ்சம் பார்ட் அது எங்க இருக்குன்னா திரிபுரால இருக்கு. ஓகேவா? ஸோ லுசாய் ஹில்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டாக்கா மிசோரம். அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் மிசோரம் என்னதுன்னா லுசாய். ஓகேவா? அதே மாதிரி ஸோ இந்த லுசாய் ஹில்ஸ் நான் என்ன சொன்னேன், மிசோரம்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிசோரம்ல தான் மேஜரா இருக்கு. கொஞ்சம் திரிபுரால இருக்குன்னு சொன்னேன்னா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லயும் அண்ட் மியான்மர் இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா இந்த ஹில்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லுசாய் ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 கண்ட்ரி இன்வால்வ் ஆகுது, இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க என்ன அப்படின்னா, ஸோ மிசோரம் ஷேர்டிய பார்டர் வித். ஸோ மிசோரம் கண்ட்ரி மிசோரம்ன்ற ஸ்டேட் பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரிஸோட பார்த்தீங்கன்னா பார்டர் ஷேர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கண்ட்ரியோட பார்டர் ஷேர் பண்ணது. அது என்னதுன்னா இதே தான், பங்களாதேஷ் அண்ட் மியான்மர். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு கவர் ஆயிடுச்சா? ஸோ மிசோரம்னா மிசோன்றதான் அஃபிஷியல் லாங்குவேஜ் லுசாய். ஸோ லுசாய்னு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா லுசாய் ஹில்ஸ். லுசாய் ஹில்ஸ் எங்கே இருக்குனாக்கா மிசோரம்ல இருக்கு. மிசோரம் பார்த்தீங்கன்னா மேஜரா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ பார்ட்லி திரிபுராவில் இருக்கு. ஓகேவா? ஸோ பார்ட்லி திரிபுராவில் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அண்ட் மியான்மர்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேவா? இந்த லுசாய் ஹில்ஸ் அங்கேயும் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மியான்மர் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்டர் எத்தனை கண்ட்ரியோட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரியோட இருக்கு. அது என்னன்னா பங்களாதேஷ் அண்ட் மியான்மர். பார்த்தீங்களா இவ்வளவு பாயிண்ட் கவர் ஆயிருச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கெலோ இந்தியா கேம்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கெலோ இந்தியா கேம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் இதுல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நல்லா பார்த்துட்டு போய்க்கோங்க. ஓகேவா? கெலோ இந்தியா பீச் கேம்ஸ். ஸோ பீச் கேம்ஸ் 2025. ஓகேவா? ஸோ 2025க்கான பீச் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா எங்க நடக்குது அப்படின்னா தாத்ரா நகர் ஹவேலி அண்ட் டையூ டாமன். ஓகேவா? ஸோ இந்த 2 இடத்துல பார்த்தீங்கன்னா நடக்குது. ஓகேவா? ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கெலோ இந்தியன் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா, கெலோ இந்தியன் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 டைப் ஆஃப் கேம்ஸ் இருக்கு. அந்த 4யுமே பார்த்துட்டு போயிருங்க. ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னதுன்னா பீச் கேம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வின்டர் கேம், பேரா கேம்ஸ்,
அதுக்கப்புறம் யூத் கேம்ஸ். ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதுல இருந்தா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த பீச் கேம்ஸ். ஓகேவா? இந்த பீச் கேம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பீச் கேம்ஸ் இதுதான் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் எடிஷன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப் யாருன்னா மணிப்பூர் ஃபர்ஸ்ட். மொத்தம் 14 மெடல்ஸ் வச்சிருக்காங்க. அந்த 14ல் பார்த்தீங்கன்னா 5 கோல்டு வந்து அடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, மூணாவது பார்த்தீங்கன்னா நாகாலாந்து. இதில் அதிகமான கோல்டு மெடல் அடிச்சது யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. பீச் கேம்ஸ் 2025ல் மோஸ்ட் நம்பர் ஆஃப் கோல்டு மெடல்ஸ் அது எதுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்கக் சிலாட். ஓகேவா? பென்கக் சிலாட்ன்றது என்னதுன்னா இந்தோனேஷியன் மார்ஷியல் ஆர்ட். ஓகேவா? ஒரு இந்தோனேஷியன் மார்ஷியல் ஆர்ட். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிக கோல்டு மெடல்ஸ் வந்து போயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுவும் கேட்கலாம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் அதே மாதிரி மொத்தம் எத்தனை கோல்டு மெடல்னா டோட்டலா 46 கோல்டு மெடல். ஓகேவா? இந்த கேம்ல மொத்தம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 46 கோல்டு மெடல். அந்த 46ல் இந்த பென்கக் சிலாட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா 28 கோல்டு மெடல் வந்து போயிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் நம்பர் ஆஃப் கோல்டு மெடல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பென்கக் சிலாட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த யூத் கேம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எங்கே நடக்குது அப்படின்னா பீகாரில் நடக்குது. அதே மாதிரி பேரா கேம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. ஓகேவா? ஸோ இங்கே நான் வின்டர் கேம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ வின்டர் கேம்ஸ் எங்கே நடக்குதுன்னா லடாக் அண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்குது. ஓகேவா? 2025 பார்த்தீங்கன்னா லடாக் அண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்குது. அதே மாதிரி இந்த வின்டர் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 5வது எடிஷன். யூத் கேம்ஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் எடிஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5வது எடிஷன். ஸோ லடாக் 2 ஃபேஸாக நடக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து லடாக்லையும், ஸோ செகண்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்லையும் நடக்குது. ஓகேவா? அதே மாதிரி இதில் டாப் யார், அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி. அவங்க தான் பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 மெடல் அடிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 7 கோல்டு மெடல். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், தேர்டு பார்த்தீங்கன்னா லடாக். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கெலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஸோ நயனா ஸ்ரீ தல்லூரி இவங்க பார்த்தீங்கன்னா உமன்ஸ் 500 மீட்டர் ஷார்ட் ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வரக்கூடிய ஷிஃப்டில் கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா இப்போலாம் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் அடித்ததை தான் பார்த்தீங்கன்னா அவங்கள தான் மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த கெலோ இந்தியா வின்டர் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் உமன்ஸ் கேட்டகரி 500 மீட்டர் ஷார்ட் ட்ராக்ல பார்த்தீங்கன்னா யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நயனா ஸ்ரீ தல்லூரி. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ வாட் வாஸ் த 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்? ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா போன அனாலிசிஸ் வீடியோலே பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான அமெண்ட்மெண்ட்டை பற்றி நிறையா சொல்லியிருப்பேன். 42nd அமெண்ட்மெண்ட் பற்றி சொன்னேன், 44th சொன்னேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 82nd அமெண்ட்மெண்ட்டை பற்றி சொன்னேன். ஓகேவா? ஸோ அதிலே இதை பற்றி சொல்லியிருப்பேன். 1978ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்றது. ஓகேவா? இந்த 97th அதாவது 44th அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணப்ப யார் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க அப்படின்றத கேட்பாங்க. ஸோ யார் இருந்தாங்க அப்படின்னா மொரார்ஜி தேசாய் இருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா பிஎம் யார் இருந்தாங்க, பிரைம் மினிஸ்டர் யார் இருந்தாங்கன்னா இந்திரா காந்தி. இந்த 2 கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த 44வது அமெண்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் என்னன்னா ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது நான் அன்னைக்கே சொன்னேன், போன வீடியோல சொன்னேன், ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ அது பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது எந்த அமெண்ட்மெண்ட் படி அப்படின்னு கேட்பாங்க. 44th அமெண்ட்மெண்ட் படி. அதே மாதிரி ஆர்டிக்கிள் ஸோ 19(1)F
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 31. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இதை ரைட் டு ப்ராப்பர்ட்டியில் அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா லீகல் ரைட்ஸில் வச்சுருக்காங்கன்னு சொன்னேன். கரெக்டாக? ஸோ லீகல் ரைட்ஸில் அண்டர் த ஆர்டிக்கிள் 300A அப்படின்னு நான் போன டைமே சொல்லியிருந்தேன். இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான ஆர்டிக்கிளையும் பார்த்தீங்கன்னா இந்த 44th அமெண்ட்மெண்ட் படி தான் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது என்னதுன்னா ஆர்டிக்கிள் 329A. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டிக்கிள் படி, சாரி இந்த அமெண்ட்மெண்ட் படி. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிக்கிள் 329A என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் டு a parliament election, special provision to parliament in case of prime minister and speaker. ஓகேவா? ஸோ இதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கிள் 329 வந்து சொல்லுது. ஓகேவா? ஸோ அந்த 329 என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எந்த அமெண்ட்மெண்ட் படினா இந்த 44th அமெண்ட்மெண்ட் படி. ஓகேவா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ 329A இருக்குல்ல, ஸோ அப்போ நான் 329 என்னன்றது சொல்லிடுறேன், இங்கே எழுதுறேன். ஸோ 329 ஆர்டிக்கிள் 329. ஸோ அது என்னன்னா பார் டு இன்டர்ஃபரன்ஸ் பை கோர்ட் இன் எலக்டோரல் மேட்டர்ஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஸோ கோர்ட் வந்து எலெக்ஷன் ரிலேட்டடான விஷயங்கள்ல தலையிடுறதுக்கு பார்த்தீங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்து எந்த ஆர்டிகிள் படினா இந்த 329 படி தான். ஸோ அப்போ எலெக்ஷன் ரிலேட்டடா உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா தலையிடுறது யாரை தலையிடுவானா எலெக்ஷன் கமிஷன் மட்டும்தான் தலையிடுவாங்க. கோர்ட் வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகிள் 329 படி தான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 324 இருந்து ஆர்டிக்கிள் 329A வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸை பற்றி தான் பேசுது. ஓகேவா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த 329 பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் விஷயத்தில் வந்து கோர்ட் வந்து தலையிடுறதுக்கு பார்த்தீங்கன்னா தடை போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. ஸோ 329A இருக்கு பார்த்தீங்களா, இதை தான் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் படினா 44th அமெண்ட்மெண்ட் படி. ஓகேவா? ஸோ இது ஒன்று நிறைய பேருக்கு தெரியாது, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த எஜுகேஷனல் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி? எஜுகேஷனல் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி வந்து ஆஸ் இஸ் ஷூட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டெல்லியுடைய சிஎம், டெல்லி சிஎம் யார் அப்படின்னா இதை நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், ரேகா குப்தா. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா டெல்லியுடைய 4th உமன் சிஎம். ஓகேவா? ஸோ டெல்லியில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் 4th உமன் சிஎம்மா இருக்காங்க. அதே மாதிரி ஸோ டெல்லியுடைய அசம்பிளி சீட்டு எத்தனைனா மொத்தம் 70 சீட்டு. ஓகேவா? ஸோ டெல்லியுடைய அசம்பிளி சீட்டு பார்த்தீங்கன்னா 70 சீட்டு. அதே மாதிரி இப்போ டெல்லியோட லெப்டினன்ட் கவர்னரா யார் இருக்கா அப்படின்னா ஸோ லெப்டினன்ட் கவர்னர். ஓகேவா? ஸோ யூனியன் டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்னர் சொல்ல மாட்டோம், லெப்டினன்ட் கவர்னர் தான் சொல்லுவோம். ஸோ யாருன்னாக்கா வினய் சக்சேனா. ஓகேவா? ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வினய் சக்சேனா இவர் தான் பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் கவர்னராக இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் 2025 மீட்டிங் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டவோஸ்
ஓகேவா. ஸோ டவோஸ் எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கு. அங்கதான் பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் மீட்டிங் வந்து நடக்குது. ஓகேவா. ஸோ இங்க எழுதுறேன், வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் 2025 உடைய தீம் என்ன அப்படின்னா collaboration for the intelligent age. Collaboration for the intelligent age. இந்த WEF இருக்கு பாத்தீங்களா, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அது என்னென்ன ரிப்போர்ட்னா குளோபல் காம்படிட்டிவ்னஸ் ரிப்போர்ட், அப்புறம் குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட், குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட், ஃபியூச்சர் ஆஃப் ஜாப் ரிப்போர்ட், அதே மாதிரி குளோபல் டிராவல் அண்ட் டூரிசம் ரிப்போர்ட். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றாங்க. இதுல குளோபல் காம்படிட்டிவ்னஸ் ரிப்போர்ட், ஸோ இது பாத்தீங்கன்னா 2024 தான் லாஸ்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன் யாருன்னா சிங்கப்பூர். இந்தியாவுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா 39th பொசிஷன். அதே மாதிரி ஸோ குளோபல் டிராவல் அண்டு டூரிசம் ரிப்போர்ட், ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் 2024 தான் லாஸ்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்தியாவுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா அதே 39. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட், ஸோ இது 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐஸ்லாண்ட், இந்தியாவுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா 131. ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதனால் இதெல்லாம் முக்கியமாக பார்த்துட்டு போங்க. அதுக்கப்புறம் ஸோ குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் 2025, இது பார்த்தீங்கன்னா எத்தனாவது எடிஷன் அப்படின்னு கேட்பாங்க. இது எத்தனாவது எடிஷன்னா ஸோ 20th எடிஷன். இந்த ரிஸ்க் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20th எடிஷன். ஓகேவா. ஸோ இது முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சைக்ளோன் எக்ஸசைஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். ஸோ இந்த சைக்ளோன் எக்ஸசைஸ்ன்றது தேர்ட் எடிஷன். இது வந்து மூணாவதா பார்த்தீங்கன்னா இந்த சைக்ளோன் எக்ஸசைஸ் நடக்குது. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா இந்த சைக்ளோன் எக்ஸசைஸ் ராஜஸ்தான்ல நடக்குது. ஓகேவா. ராஜஸ்தான்ல நடந்துச்சு. இதுவும் கேட்கலாம். ஓகேவா. சைக்ளோன் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். ஓகேவா. அதுக்கப்புறம் which dam is built on the Chenab river in Jammu and Kashmir? சென்னாப் ரிவரை பத்தி தெரியும். சென்னாப் ரிவர் வந்து எங்க இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்குன்னு தெரியும். கரெக்டா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு 3 டேம் இருக்கு. அது என்னன்னா மெயினா பாத்தீங்கன்னா சலால் டேம். இந்த சலால் டேம் தான் பாத்தீங்கன்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ ப்ராஜெக்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் எதுனா இந்த சலால் டேம் தான். ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்னதுன்னா இந்த சலால். ஓகேவா. அடுத்து ஸோ பக்லிஹார். இந்த பக்லிஹார் டேம் பார்த்தீங்கன்னா பக்லிஹாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் டேம் ஆன் த சென்னாப் ரிவர். லார்ஜஸ்ட் டேம் ஆன் த சென்னாப் ரிவர். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஸ்டாட்டிக்கு அது என்னன்னா ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா அது கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தோம் பார்த்தீங்களா லார்ஜஸ்ட் டேம் ஆன் த சென்னாப் ரிவர்னு. அதே மாதிரி வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் டேம் எங்க கட்டுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா. ஸோ வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் டேம்
எங்க அப்படின்னா பிரம்மபுத்திரால. பிரம்மபுத்திரா ரிவர் எங்க அப்படின்னா இது யார் வந்து கட்டுறாங்கன்னா சைனா வந்து கட்டுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எங்கன்னா திபெத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவர் நம்மளுக்கு அங்கிட்டு இருந்தானே ஃப்ளோ ஆகுது, இந்தியாவிலேயே வருது. ஓகேவா? ஸோ இது வந்து திபெத்தில் பிரம்மபுத்திரா ரிவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் டேம் வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2025 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதனால இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் சொன்னேன், இந்தியாவுடைய ரேங்க் குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 131 அப்படின்றது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிக்கிள் எந்த ஆர்டிக்கிளில் வந்து மணி பில்லை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ மணி பில்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 110. ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். இந்த மணி பில் வந்து எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னா ஸோ லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதாவது இன்ட்ரடியூஸ்டு லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், ராஜ்யசபாவில் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பீக்கருக்கு தான் பார்த்தீங்கன்னா இது வந்து மணி பில்லா இல்லையா அப்படின்றத சர்டிஃபை பண்ணுறதுக்கு பவர் இருக்கு. ஸோ ஸ்பீக்கருக்கு தான் பார்த்தீங்கன்னா சர்டிஃபை பண்ணுவார். மணி பில்லா இல்லையா அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லோக்சபாவில் மட்டும்தான் நம்ம வந்து பில்லை வந்து அதாவது மணி பில்லை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும்னு சொன்னோமா. ஸோ அப்போ ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா இந்த பில்லை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ராஜ்யசபா கேன் நாட் அமெண்ட், அதாவது அதை சீர்திருத்தவோ அல்லது அதை ரிஜெக்ட் பண்ணவோ முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹவு மெனி பீப்புள் வேர் அவார்டட் மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டு. ஸோ தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டு 2025 எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னா 4 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான ஒருத்தர் இருக்காரு, யாருன்னா குகேஷ். ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த ஸோ குகேஷ் வந்து யாருன்னா யங்கஸ்ட், இது கேட்கலாம், யங்கஸ்ட் செஸ் வேர்ல்டு சாம்பியன். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டு இதில் ஃபர்ஸ்ட் யார் வாங்கியிருக்கா அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த். விஸ்வநாதன் ஆனந்த். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வாங்கினது. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, ஹவு மெனி எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்து ஒரு 17 கேட்டகரி இருக்கு. ஓகேவா? மொத்தம் 17 இருக்கு. இதை வந்து 2030க்குள்ள வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு 17 கோல் வச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலா 193 கண்ட்ரிஸ் வந்து இப்போ 2025 பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 193 கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ரேங்கிங் போடுவாங்க இந்த 17 ஐட்டமை பேஸ் பண்ணி. அந்த 17 என்ன அப்படின்னா இதுதான். ஸோ பாவர்ட்டி இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஸோ பசியின்மை, ஜீரோ ஹங்கர், குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், ஸோ குவாலிட்டி எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி,
கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 17 கொடுத்துருக்காங்க. இந்த 17ல் என்ன பண்ணுவாங்கன்னா 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் வந்து எது வந்து இந்த எஸ்டிஜியில் இல்லை அப்படின்ற மாதிரி கூட கேட்பாங்க. ஓகேவா? அதனால் இந்த 17 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இதை வச்சு தான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கண்ட்ரி வந்து என்ன ஒரு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வச்சு அதுக்கு ரேங்கிங் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து ஓகே ஸோ இதை வந்து யார் வந்து ரிலீஸ் பண்ணுறான்னா இந்த எஸ்டிஜி ரிப்போர்ட்டை வந்து யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இதெல்லாம் கேட்பாங்க. இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணுறாங்களா 4 ஆப்ஷனில் கேட்பாங்க. ஓகேவா? சொல்கிற எல்லாமே முக்கியமானது, அதனால் நோட் பண்ணிக்கோங்க. யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க். ஓகேவா? அதாவது எஸ்டிஎஸ்என் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் இதுக்கான ரிப்போர்ட்டை வந்து அந்த 17 கேட்டகரியை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதில் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் யார் இருக்கா அப்படின்னா ஃபின்லாண்டு. நான் சொன்னேன்ல இந்த 12 கேட்டகரியை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதாவது நோ பாவர்ட்டி, குட் ஹெல்த், இந்த மாதிரிலாம் பார்த்தோம்ல. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஃபின்லாண்டுக்கு. ஸோ இந்தியாவுடைய பொசிஷன் எத்தனை அப்படின்னா இந்தியாவோட பொசிஷன் வந்து 99வது இடம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா 100வது ரேங்க்குள்ளே வந்திருக்கு. 100 ரேங்க்குள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? ஸோ 99th பிளேஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிஜியோடைய ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிஜி ரிப்போர்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது அல்லது ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா நிதி ஆயோக். இந்த நிதி ஆயோக் இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஜியோட ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2025ல் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டேட்ஸ் என்ன ஸ்டேட்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த 17 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவில் உள்ள ஸ்டேட் வந்து எத்தனாவது ரேங்க்ல இருக்குது, என்னென்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிதி ஆயோக் வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவும் உத்தரகாண்டும். ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னா பீகார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸு. இருக்கிறதுலே டாப் வந்து உத்தரகாண்ட், லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா பீகார். ஓகேவா? ஓகே, அதுக்கடுத்து ஸோ விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா பேசுகிற ஆர்டிகல் என்ன அப்படின்னா 323A அண்ட் பி. 329Aன்றது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ட்ரிபுனல்ஸ், 323B வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரிபுனல்ஸ் ஆன் த அதர் மேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரிபுனல்ஸை பற்றி பேசுறது. ஸோ இந்த ட்ரிபுனல்ஸை பற்றி பேசக்கூடிய பார்ட் என்ன பார்ட் அப்படின்னா பார்ட் 14A. பார்ட் 14A தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபுனல்ஸை பற்றி பேசும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ட்ரிபுனல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபுனல்ஸை எந்த அமெண்ட்மெண்ட் படி வந்து கொண்டு வராங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட்டு. ட்ரிபுனல்ஸ் இன்ட்ரடியூஸ்டு பை என்ன அமெண்ட்மெண்ட்னா 42nd அமெண்ட்மெண்ட். நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது. 42nd அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சோசியலிஸ்ட், செக்குலரு, ஸோ இதை இந்த வேர்டை வந்து எதில் ஆட் பண்ணாங்க இந்த மாதிரி சின்ன சின்னதான் தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா
42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபுனல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க, ட்ரிபுனல்ஸ் வந்து எந்த அமெண்ட்மெண்ட் படி ஆட் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி பார்ட் 14A எந்த அமெண்ட்மெண்ட் படி ஆட் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரிபுனல்ஸை பற்றி பேசுகிற ஆர்டிகிள் தான் பார்த்தீங்கன்னா 323A and B. ஓகேவா? ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆர்டிகிள் 6. ஆர்டிகிள் 6 வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா, ஸோ சிட்டிசன்ஷிப் அதை பற்றி தான் பேசுது. ஸோ அதாவது சிட்டிசன்ஸ் ஆஃப் த பீப்புள் ஹூ மைக்ரேட்டட் டு இந்தியா ஃப்ரம் பாகிஸ்தான். ஓகேவா? அதாவது ஸோ ஆர்டிகிள் 6 வந்து பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆகி வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான் பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 6 சொல்லுது. ஆனா அது எப்ப அப்படின்னா, இதுவும் கேட்பாங்க, பிஃபோர் ஜூலை 1949 ஜூலை 19க்குள்ள பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவில் குடிபெயர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த ஆக்ட் படினா, சிட்டிசன் ஆக்ட் 1955. ஓகேவா? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1995ல தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இப்போ கடைசியா பார்த்தீங்கன்னா லாஸ்டா நடந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 2019. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய இஷ்யூ ஆச்சுல, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்பை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2019 தான் பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி சிட்டிசன்ஷிப்பை பற்றி பேசுறது பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிகிள்னா, ஆர்டிகிள் 5ல இருந்து ஆர்டிகிள் 11 வரைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்பை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகிள்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஆர்டிகிள் வந்து நான் 6 சொன்னேன். ஸோ 6 மாதிரியே தான் 7ம். என்னன்னா, அதாவது இப்போ 6ல் என்ன சொன்னோம், பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து மைக்ரேட் ஆகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே தான் இங்கே என்னன்னா, ஸோ ஆர்டிகிள் 7 எதை பற்றி சொல்லுதுன்னா, ஸோ இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு போயிருப்பாங்க. போயிட்டு அவங்களுக்கு அங்கே உள்ள சுச்சுவேஷன், அங்கே உள்ள வாழ்வாதாரங்கள் இதெல்லாம் பிடிக்கல, செட் ஆகலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு ரீசெட்டில் ஆவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கலாம், 6 மாதம் இங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஸோ அதை சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 7. ஓகேவா? ஓகே, அதாவது ஆர்டிகிள் 7 வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட்ஸ் ஆஃப் citizenship of migrants to Pakistan. இது எப்ப அப்படின்னா, அதாவது இவங்க ஆஃப்டர் 1 மார்ச் 1947. ஓகேவா? அதாவது 1 மார்ச் 1947க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து ரீசெட்டில்டு பாகிஸ்தானுக்கு, அதாவது பாகிஸ்தானுக்கு 1 மார்ச் 1947க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போயிட்டு ஸோ அங்கே உள்ளது பிடிக்கல, அங்கே உள்ள சிச்சுவேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவுக்கு ரீசெட்டில் ஆவாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு இந்தியாவில் செட்டில் ஆனவனையும் கொடுக்க மாட்டாங்க, அதுவும் மினிமம் ஒரு 6 மாதம் இருக்கணும். ஓகேவா? ஸோ 6 மாதம் இங்கே இருந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு கொடுக்கலாம், இந்தியன் சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகிள் 7. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the post of the Governor General of India was created by which of the following? ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து எப்போ கிரியேட் பண்ணாங்கன்னா, சார்ட்டர் ஆக்ட் 1833. ஸோ இதுபடி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா வில்லியம் பென்டிக். ஓகேவா? ஸோ வில்லியம் பென்டிங் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது வைசிராய் கவர்னர் ஜெனரலை பற்றி பேசினா வைசிராயை பற்றியும் பேசணும். எப்படி விஜயை பற்றி பேசினா அஜித்தை பற்றி பேசணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான். ஓகேவா? வைசிராய் வைசிராய் ஆஃப் இந்தியா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து எப்பனா இந்த 1833 சார்ட்டர் ஆக்ட் 1833 படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோமா, அதே மாதிரி தான் வைசிராய் ஆஃப் இந்தியா வந்து என்ன ஆக்ட் படி அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. ஸோ இது படி பார்த்தீங்கன்னா வைசிராய் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வைசிராய் யார் அப்படின்னா லார்ட் கேனிங். ஃபர்ஸ்ட் வைசிராய் ஆஃப் இந்தியா லார்ட் கேனிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் அண்டு லாஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் ஆஃப் ஃப்ரீ இந்தியா. யார் அப்படின்னா சி ராஜகோபாலாச்சாரி. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸோ லார்டு கேனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும். என்னன்னா இதுவும் கேட்டிருக்காங்க 1857 ரிவோல்ட் அப்ப யார் வந்து கவர்னர் ஜெனரலா இருந்தா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 1857 ரிவோல்ட், சாரி பேசிக்கிட்டே தப்பா எழுதிட்டேன். 1857 ரிவோல்ட் அப்போ பார்த்தீங்கன்னா யார் வந்து கவர்னர் ஜெனரலா இருந்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லார்டு கேனிங் இருந்திருக்காங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றது தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்சதான் நாகாலாந்து. ஸோ இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவலை தான் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹூ வான் த நோபல் பிரைஸ் இன் கெமிஸ்ட்ரி இன் 1934. 1934ல கெமிஸ்ட்ரியில் நோபல் பிரைஸ் வாங்கினது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஹெரால்டு சி உரே. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ நோபல் பிரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபஸ்ட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்றத கேட்பாங்க. 1901ல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது மொத்தம் எத்தனை ஃபீல்டுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா நோபல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 ஃபீல்டுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆனால் 1901ல் பார்த்தீங்கன்னா 5 ஃபீல்டுக்கு தான் கொடுத்தாங்க. கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸுக்கு எந்த வருஷம் நோபல் பிரைஸ் ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 1967ல் தான் பார்த்தீங்கன்னா ஸோ எக்கனாமிக்ஸ்க்கான நோபல் ப்ரைஸை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த நோபல் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து யார் வந்து ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா எந்த கண்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா ஸ்வீடன். ஸோ ஸ்வீடன் கண்ட்ரி தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து விச் ஃபிலிம் வான் த பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு அட் IIFA அவார்டு 2025. IIFA அவார்டு. ஸோ முக்கியமான இது IIFA 2025 எங்கே வந்து நடக்குது அப்படின்னா எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஜெய்ப்பூர். ஓகேவா? ஸோ ஜெய்ப்பூரில் தான் பார்த்தீங்கன்னா IIFA அவார்டு நடந்துச்சு. ஓகேவா? இதோடைய கம்ப்ளீட் லிஸ்ட்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த அவார்டு ஒன்று கேட்டாங்கன்னா இது பெஸ்ட் ஃபிலிமை தான் கேட்கணும் கிடையாது, பெஸ்ட் ஆக்டரை கேட்கலாம், ஆக்ட்ரஸ் கேட்கலாம், எதனாலும் கேட்கலாம். ஸோ அதோடைய கம்ப்ளீட் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்னாப் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு இதை படிங்க, இதில் எதுனாலும் கேட்கலாம். ஸோ இப்போ கேட்டது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிக்சர் இதை தான் கேட்டிருந்தாங்க, லபட்டா லேடிஸ். ஓகேவா? ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா எதுனாலும் கேட்கலாம். ஓகேவா? பெஸ்ட் டைரக்ஷன் கேட்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இன் லீடிங் ரோல், பெஸ்ட் டெபியூட் கேட்டகரி கேட்கலாம், எதுனாலும் கேட்கலாம். ஓகேவா? அதனால் இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து அக்கார்டிங் டு த UNDP. ஸோ அவங்க படி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்
இது பார்த்தீங்கன்னா இதில் இந்தியாவுடைய ரேங்க் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவுடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா 130வது இடம். ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப் ரேங்க் யார் அப்படின்னா ஐஸ்லாண்டு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப் யார் அப்படின்னா ஐஸ்லாண்டு. ஓகேவா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின், கட்புட்லி டான்ஸ். கட்புட்லி டான்ஸ் இது வந்து எந்த ஸ்டேட்டை சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான் ஸ்டேட்டு. அதே மாதிரி இந்த கட்புட்லி டான்ஸ் அப்படின்னா என்னன்னா, இதை வந்து எப்படி கேட்பாங்கன்னா கட்புட்லி டான்ஸ்ன்னு கொடுத்துட்டு இது வந்து என்ன டைப் ஆஃப் டான்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. பப்பட்ரி டான்ஸ். ஸோ அப்படின்னா என்னன்னா பொம்மலாட்டம். பொம்மலாட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொம்மையை வச்சுட்டு அவங்க அதுக்கு வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி பின்னாடி ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து ஒரு குச்சி வச்சு ஆட்டும் போது கை கால்லாம் ஆட்டிட்டு அதுக்கு டான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான். ஓகேவா. ஸோ இது என்ன டைப் ஆஃப் டான்ஸ் அப்படின்னா இது வந்து பப்பட்ரி டான்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்னா எந்த ஸ்டேட்டில் அப்படின்னா ராஜஸ்தானில். ஓகேவா. பொம்மலாட்டம். அவ்வளோதான், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, who was the responsible for integrating the princely states into the Indian Union after independence? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருங்கிணைக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் படேலுடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இவர் மட்டும் கிடையாது. ஸோ லார்ட் மவுண்ட் பேட்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் படேல், விபி மேனன். ஸோ இவங்களுடைய பங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ஸோ இதை பற்றி சொல்லணும். அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொல்லும் போது இதில் ஒரு முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. அந்த அமெண்ட்மெண்ட்டை சொல்லிடுறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க, அதுவும் கேட்பாங்க. ஓகேவா. என்ன அப்படின்னா 26th அமெண்ட்மெண்ட். 26th அமெண்ட்மெண்ட் எப்போ அப்படின்னா 1971. ஓகேவா. இந்த 26th அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ இந்த முன்னாடி இருந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டுடைய ரூலர்ஸ்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய சிறப்புரிமை அதே மாதிரி அவங்களுக்கான சலுகைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த 26th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971. ஓகேவா. அதாவது abolished the purse and privilege of all rulers of princely states. ஸோ இதை தான் சொல்லுது. ஓகேவா. இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் உள்ள இந்த மைசூர் மகாராஜா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸோடைய ரூலர்ஸு. ஸோ அவங்களுடைய சிறப்பு சலுகைகள் மற்றும் அவங்களுக்கான சிறப்பு ஊதியங்கள்னு வச்சுக்கிறோம். ஓகேவா. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அபாலிஷ் பண்ணணும்னு சொல்கிற அமெண்ட்மெண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த 26வது அமெண்ட்மெண்ட்டு 1971. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் 1856. ஸோ 1856 ஆக்ட். ஸோ இது எதை பற்றி பேசுதுன்னா மெயினாக ஹிந்து விடோ ரீமேரேஜ். இதை எப்படி கேட்பாங்கன்னா ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்டை வந்து எந்த வருஷம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றத கேட்பாங்க. ஓகேவா. ஸோ இது எந்த வருஷம் வந்து கொண்டு வந்தாங்கன்னா 1856 வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் இங்கே எழுதுறேன். ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட். ஸோ அதாவது 1856 இதை வந்து டிராஃப்ட் பண்ணது யார் அப்படின்னா, இதை டிராஃப்ட் பண்ணது யார் பீரியட்லனா டூரிங் டல்ஹௌசி பீரியட்ல. ஓகேவா. ஸோ இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணது யார் அப்படின்னா லார்ட் கேனிங். ஓகேவா. ஸோ இந்த
ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856 டிராஃப்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா டல்ஹவுசி பீரியடில். அதே மாதிரி பாஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணது யார் அப்படின்னா லார்டு கேனிங்ன்றவங்க. ஓகேவா? அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான கொஸ்டின், இது நிறைய பேருக்கு தெரியாது, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விடோ ரீமேரேஜ் அண்டர் த விடோ ரீமேரேஜ் ஆக்ட். விடோ ரீமேரேஜ் ஆக்ட் சட்டத்தின் படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விடோ ரீமேரேஜ் வந்து செலிப்ரேட் பண்ணது எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராஜ் கிருஷ்ணா பண்டோபதை. ஓகேவா? ராஜ் கிருஷ்ணா பண்டோபதையோடைய ரெசிடென்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விடோ ரீமேரேஜை வந்து அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இது நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும், அதனால இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து விச் ஸ்டேட் லான்ச்டு ட்ரோன் ப்ரொமோஷன் அண்ட் யூஸ் பாலிசி 2025 டு ப்ரொமோட் ட்ரோன்ஸ்? ஸோ இது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு. மத்திய பிரதேசில் ஓகேவா ட்ரோனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த பாலிசி ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த கண்ட்ரிக்கு வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னாக்கா மத்திய பிரதேஷ். அதுக்கப்புறம் ஸோ விச் கண்ட்ரி will host 12th para athletic world championship? 12th para athletic world championship இந்தியா தான் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணுது 2025ல. ஓகேவா? இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கெமிக்கல் நேம் ஆஃப் பேக்கிங் சோடா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். ஓகேவா? ஸோ சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்னு கொடுப்பாங்க அல்லது சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட் இதோடைய கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னா NaHCO3. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வாட் ஹேப்பன்ஸ் டு த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் when temperature increases? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா சவுண்டோடைய ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஓகே, அடுத்து வாட் இஸ் 25th அமெண்ட்மெண்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்? இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 25வது அமெண்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ இப்போ தான் 26 முன்னாடி ஒன்று பார்த்தோம். ஓகேவா? 25 என்ன சொல்லுதுன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து லிமிட் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த 25வது அமெண்ட்மெண்ட்டு. ஸோ 25வது அமெண்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 1971ல். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து ஹர்ஷவர்தன் சாஹூ வந்து எந்த ஸ்டேட்டை சார்ந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க? ஒடிசா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒருத்தரை பற்றி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அவர் ஏதாவது அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து அச்சீவ் பண்ணவராக இருப்பார். ரீசெண்டாக அந்த ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ண பர்சனாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள தான் கேட்பாங்க. இவர் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கார் அப்படின்னா கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் எங்கே நடந்துச்சுன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா? பீகார். ஓகேவா? ஸோ பீகாரில் தான் இந்த 2025 கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் நடந்துச்சுன்னு சொன்னேன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இவர் வெயிட் லிஃப்டிங் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 49 கிலோகிராம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கோல்டு மெடலை வந்து அடிச்சிருக்காரு. ஓகேவா? 115 கிலோ வெயிட்டை தூக்கி பார்த்தீங்கன்னா இவர் வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை கேட்டிருக்காங்க. இவர் இதை இப்படி கூட கேட்கலாம், இவர் வந்து எந்த ஸ்போர்ட்ஸை வந்து சார்ந்தவர் அப்படின்னு கூட கேட்கலாம். எது அப்படின்னா வெயிட் லிஃப்டிங். இவர் இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் அடிச்சிருக்காரு. 49 கிலோகிராம் கிளாஸில் அந்த கேட்டகரியில். ஓகேவா? ஸோ 49 கிலோகிராம் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் இவர் வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்காரு. ஓகேவா? என்னன்னா 150 கிலோகிராம் வெயிட்டை வந்து அவர் தூக்கி 150 கிலோகிராம் வெயிட்டை வந்து அவர் லிஃப்ட் பண்ணி என்னன்னா கோல்டு மெடலை வந்து இதில் அடிச்சிருக்காரு கேலோ இந்தியா யூத் கேம்ஸில். ஓகேவா? ஸோ இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸை பற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பேன். இந்த இங்கே இருக்குது பாருங்கள். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2025 எங்கே நடந்திருக்கு அப்படின்னா பீகாரில் நடந்துச்சு. ஸோ அதை தான் சொன்னேன். ஸோ இதோடைய மஸ்கட் என்ன அப்படின்னா கஜசிம்ஹா தான் பார்த்தீங்கன்னா இதோடைய மஸ்கட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன் கேலோ இந்தியா யூத் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹரியானா, தேர்டு வந்து ராஜஸ்தான். ஓகேவா? ஸோ இது பீகார் தான் வந்து இதை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோமா. அதே மாதிரி இந்த பீகார் தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மெடல் கவுண்ட்டு, அதிகமான மெடல் கவுண்ட் வந்து எடுத்தது பார்த்தீங்கன்னா பீகார் தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸில். ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் கேவ் எ நியூ நேம் டு த நிக்கோபார் ஐலாண்டு. ஸோ அது என்னதுன்னா ஸ்வராஜ். ஸ்வராஜ்னாலே பார்த்தா கண்ணை மூடிட்டு போட்டுடலாம் சுபாஷ் சந்திர போஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த ஸ்வராஜ் ரிலேட்டடாக வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான் அவர் நேம் தான் இருக்கும். ஸோ அப்போ நிக்கோபார் ஐலாண்டை வந்து பார்த்தீங்கன்னா போஸ் தான் பார்த்தீங்கன்னா என்னன்னு மாற்றிருக்காருன்னா ஸ்வராஜ் ட்வீப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து விச் கண்ட்ரி ரேங்க்டு இன் குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ். குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் 2024 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் யார் அப்படின்னா சுவிட்சர்லாந்து. ஓகேவா? ஸோ அப்போ இந்தியாவோட பொசிஷனும் பார்க்கணும். இந்தியா வந்து இதில் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 39வது இடத்துல இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இந்த குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றது வேர்ல்ட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன், அதாவது WIPO. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எதுக்கு இது எழுதுறேன்னா இதை எப்படி கேட்பாங்கன்னா இந்த குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸை வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறது யாருன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இது யாருன்றது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து சூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இதை ஒவ்வொன்றையும் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா தாதாபாய் நவரோஜி, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன், இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதாவது ஆர்டிகிள் 31 அதிலிருந்து ரிமூவ் பண்ணி எங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஆர்டிகிள் 300A. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடியோவில், இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி இந்த 300A பற்றி நல்லாவே சொல்லியிருந்தேன். ஓகேவா? நான் நிறையா பாயிண்ட்ஸ் இதை பற்றி சொல்லியிருந்தேன், அதனால் இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிகிள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இது எந்த அமெண்ட்மெண்ட்டில் படி ரிமூவ் பண்ணுறாங்கன்னா 44வது அமெண்ட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2025 எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க, பீகார். இப்போ தான் பார்த்தோம். ஓகேவா? ஸோ பீகாரில் நடக்குது அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருந்தேன்ல, அதே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதோடைய மஸ்கட் கேட்குறாங்களா. ஓகே, பீகாரில் நடந்த இந்த கேலோ இந்தியன் கேம்ஸோடைய மஸ்கட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இதுலேயே இருக்குது பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குதுன்னு ஒன்று கேட்பாங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா மஸ்கட். ஸோ அந்த மஸ்கட்டும் பார்த்தீங்கன்னா நான் இதிலே கொடுத்துருந்தேன், என்னதுன்னா கஜசிம்ஹா. ஓகேவா? ஸோ இதுவும் கேட்கலாம், கஜசிம்ஹா. அடுத்து பார்த்தீங்கன்னா விச் கண்ட்ரி இஸ் ஹோஸ்டிங் பிம்ஸ்டெக் சம்மிட் 2025. பிம்ஸ்டெக் சம்மிட் 2025 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எத்தனாவது எடிஷன்னா இந்த 2025 நடக்கிறது பார்த்தீங்கன்னா 6வது எடிஷன். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது எங்கே நடக்குது அப்படின்னா தாய்லாந்து, அதாவது பேங்காக். ஸோ பேங்காக்ல உள்ள தாய்லாந்தில் உள்ள பேங்காக். ஓகேவா? ஸோ இந்த பேங்காக்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த 6th எடிஷன் பிம்ஸ்டெக் சம்மிட் வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த பிம்ஸ்டெக் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இது எங்க இருக்கு அப்படின்னா டாக்கா எங்க இருக்குன்னா பங்களாதேஷ். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிம்ஸ்டெக் 2025 இருக்கு பார்த்தீங்களா. இந்த பிம்ஸ்டெக் 2025 உடைய சேர்மன்ஷிப் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இது நடக்கும்போது ஒரு சேர்மன்ஷிப் வந்து
ஒவ்வொரு கண்ட்ரியை வந்து அசியூம் பண்ணுவாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2025க்கான பிம்ஸ்டெக் சம்மிட்டுக்கு பார்த்தீங்கன்னா யார் வந்து சேர்மன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் தான். ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த 2025ல் பார்த்தீங்கன்னா சேர்மன்ஷிப்பாக இவங்க தான் இருக்காங்க. ஓகேவா? யாருன்னா பங்களாதேஷ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு முக்கியமான கொஷின், இந்த பிம்ஸ்டெக்கை பற்றி சொல்கிறனால இதையும் சொல்லிடுறேன். இதில் ஃபர்ஸ்ட் எடிஷன் பிம்ஸ்டெக் யூத் சம்மிட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இது கேட்கலாம் அப்கமிங்கில் வரக்கூடிய ஷிஃப்ட்டுக்கு. பிம்ஸ்டெக் சம்மிட் தான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்போ பிம்ஸ்டெக் யூத் சம்மிட் இது எப்போ நடக்குது? இதுதான் பார்த்தீங்கன்னா முத நடக்கிற ஒரு யூத் சம்மிட் 2025 இந்த வருஷம் தான் நடந்திருக்கு. அதனால இதை கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எங்க நடக்குது அப்படின்னா காந்தி நகர், அதாவது குஜராத்தில் உள்ள காந்தி நகர்ல தான் பார்த்தீங்கன்னா இது நடக்குது. இதை வந்து யார் வந்து இன்னாகுரேட் பண்ணா அப்படின்னா இன்னாகுரேட் பண்ணது யார் அப்படின்னா மன்சுக் மாண்டவியா. இதுவும் கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பிம்ஸ்டெக் யூத் சம்மிட் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்பாங்க. யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த பிம்ஸ்டெக் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது. ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடிஷன் யூத் சம்மிட்டில் ஃபர்ஸ்ட் எடிஷன். ஓகேவா? 2025ல் வந்து நடக்குது காந்தி நகர். அதில் ஃபர்ஸ்ட் சம்மிட் பார்த்தீங்கன்னா காந்தி நகரில் நடக்குது. யார் இன்னாகுரேட் பண்ணுறாங்கன்னா ஸோ சென்ட்ரல் மினிஸ்டர் மன்சுக் மாண்டவியா தான் பார்த்தீங்கன்னா இன்னாகுரேட் பண்ணுறாங்க. இது ஆர்கனைஸ் பண்ணுறது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இன்னைக்குள்ள கொஸ்டின்ஸு. ஸோ இன்றைக்கி நடத்தின கான்செப்ட் அண்ட் முக்கியமான பாயிண்ட்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் தெரியாது, அது தெரியாத பாயிண்ட்ஸ்லாம் நிறையா சொல்லியிருக்கேன். அது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்கமிங்கில் வரக்கூடிய எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எழுதினவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க, ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க நடத்தினதுலேருந்து வந்துருந்துச்சுன்ட்டு. ஸோ அதே மாதிரி நீங்கள் நோட் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது நெக்ஸ்ட் அனாலிசிஸ் வீடியோவில் முக்கியமான பாயிண்ட்